இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாட்டில் தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. காலநிலை தொடர்பான மேலதிக விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து இணைந்து கொள்கின்றார் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். சிந்துஜன், வணக்கம் நேர்களே. தற்போது நாங்கள் கடந்த 2 நாட்களாக சீரற்ற வானிலை காரணமாக நாட்டினுடைய பல பகுதிகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இதுவரை 37 பேர் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். 21 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களிலும் அதேபோன்று முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலை எதிர்வரும் நாட்களிலும் தொடருமா என்று நாங்கள் வளிமண்டலவியல் திணைக்களத்திடம் வினவியிருந்தோம். அவர்கள் கூறிய விடயம், இந்த வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாழமுக்கம் தற்போது காங்கேசன்துறைக்கு 400 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது மையம் கொண்டிருப்பதால் வடமாகாணத்தில் தற்போது மழை நிலை குறைவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. இருந்தாலும் நாட்டை சூழவுள்ள பல பகுதிகளில் பலத்த காற்று அடுத்த சில தினங்களுக்கு வீசும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. திடீரென குறிப்பாக தென்மேற்கு பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான கூடுதலான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. அதேபோன்று மத்திய சப்ரகமோ, மேல், வடமேல், காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அரநாயக பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் இதுவரை 15 பேருடைய உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகள் தொடர்கின்றன. இந்த பாதிக்கப்பட்ட அரநாயக பகுதிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வான் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் சென்று நிலைமைகளை ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். மண்சரிவு ஏற்பட்டுள்ள சாமசரக்கு அந்த பகுதிக்கு சென்ற ஜனாதிபதி நிலைமையை பார்வையிட்டதுடன் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அதன் பின்னர் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட சிரிபுர, பல்லிபாக்கி ஆகிய பிரதேசங்களுக்கு சென்ற ஜனாதிபதி ஏற்பட்டுள்ள அழிவுகளை பார்வையிட்டார். இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தங்கியுள்ள அர்நாயக்க, திபிட்டிய, ராஜகிரிய வித்தியாலயம் மற்றும் ஹத்கம்பல வித்தியாலயங்களுக்கு சென்ற ஜனாதிபதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கினார். இடம்பெயர்ந்துள்ள மக்களை மீள்குடியேற்றும் நடவடிக்கையை விரைவில் செய்திறனாக மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார்.